வெல்கம் பேக் டு அவர் சேனல் சொந்தங்களே, நான் உங்களடி. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலம்பாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க நன்மங்கலத்தில் ஒரு ஆன் ரோட்டில் லொக்கேட்டாக இருக்க ஒரு 3BHK ரீசேல் செமி ஃபர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ண போகிறோங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சின்ன சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் கோயிலம்பாக்கம் நியர்பை என் பட்ஜெட்குள்ளே வர மாதிரி ஒரு 3BHK அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் சொல்லுவோம்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. அவங்களுக்காக ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தா நம்மளோட கார் பார்க்கிங் வந்துருங்க. ஒரு எக்ஸிவ் கார் நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு லொக்கேட்டாக இருக்குங்க. ஸோ ஏஜ் பீப்பிள் இருந்தீங்கன்னா படிக்கட்டு ஏற உங்களுக்கு அவசியம் வராது. ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தா ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ணோன்னே மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் வந்துருங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியோட பில்டப் அப்படின்னு பார்க்கும்போது 1620 1620 உங்களுக்கு பில்டப் போறாங்க. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 726 726 கிட்ட, அதாவது கால் ரவுண்ட் உங்களுக்கு மேலே யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிரும். இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட லிவிங் ரூம் வந்துருங்க. லிவிங் ரூமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூமே அமைஞ்சிருக்கு. ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது 10 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க. 10 இயர்ஸ் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதால ஃபுல்லாக ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன், சாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ரூஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பாட் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு டைனிங் ஏரியா வந்துருங்க. டைனிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் நீங்கள் தாராளமாக உட்காந்து சாப்பிடலாம். அடுத்து நம்ம பெட்ரூம் பார்த்துடலாங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே பார்த்தா நம்மளுக்கு ஒரு பெரிய கிச்சன் வரும். நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பெட்ரூம் ஒரு டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x11 நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பெட்ரூம்ல பார்த்தா லேப்டாப் கபோர்ட்ஸ் எல்லாமே வுட் ஒர்க்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வுட்ல பார்த்தா ஒரு விண்டோ நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஏசி பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற பட்ஜெட்டில் உங்களுக்கான சின்ன சின்ன ஒர்க்லாம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 10 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டுங்க. ஸோ அதனால சின்ன சின்ன ஒர்க்லாம் இன்னும் உங்களுக்கு இதில் பெண்டிங் இருக்குங்க. ஸோ இது நம்மளுக்கு கிச்சன் வருங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய கிச்சனாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இது மாதிரி ஒரு கிச்சனை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கிச்சனோட சைஸ் மட்டுமே 14x14 நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெனன்ட் ரீசெண்டாக இப்போ தான் உங்களுக்கு காலி வெக்கேட் பண்ணதுனால கொஞ்சம் திங்ஸ்லாம் அப்படியே இருக்குங்க. கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் இருக்கு. அது மாதிரி இந்த கிச்சன்ல இருக்க மாடுலர் கிச்சனோட அந்த வுட்டோட குவாலிட்டியும் பார்க்கறது ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ரொம்ப டேமேஜ் மாதிரிலாம் தெரியல. ஸோ இந்த வீடு நீங்க வாங்குற பதிலாக கிளீனிங் ஒர்க், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க், சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே இருக்கு. இந்த கிச்சன் உள்ளே பாருங்க ஒரு 6 பேர் நீங்க தாராளமா உட்காந்து சாப்பிடலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸே இந்த கிச்சனுக்குள்ள நம்மளுக்கு இருக்குங்க. சப்போஸ் நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் எல்லா மேஜர் பேங்க்லயும் நம்ம 85% வரைக்கும் நம்ம லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம் செட்டப் போறோங்க. இந்த பூஜா ரூமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய பூஜா ரூமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்கு. அது மாதிரி 100% உங்களுக்கு வாஸ்து கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜா ரூம்குள்ள லைட் இல்லாதனால கொஞ்சம் உங்களுக்கு டார்க்கா இருக்கு. நீங்க கோயிலம்பாக்கம் நியர்பை உங்க பட்ஜெட்குள்ள வர மாதிரி ஒரு 3BHK அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு மெயின் லொகேஷன்லாம் இந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான அபார்ட்மெண்ட்டாக இருக்குங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10x10 நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பெட்ரூம் லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வுட் ஒர்க்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வுட்ல நம்மளுக்கு ஒரு 3 விண்டோ வந்துருங்க. ஒரு ஏசி பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்துரும். அதே மாதிரி ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பாத்ரூமோட டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா PVC டோர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க. இப்போ நம்மளுக்கு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நீங்க உங்களோட கனவு வீடை தேடி வேகாத வெயில் அலைஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அலைய வேண்டிய அவசியம் வேணாங்க. உங்களுக்கு எந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி வேணும், என்ன பட்ஜெட்ல வேணும் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியா உங்க வீடை தெரியறது நாங்க சேர்க்கிறோங்க. இது நம்மளுக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வருங்க. இங்க வந்து இந்தியன் டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே வந்துரும். இது வந்து நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூம் ஒரு டோர்ஸும் பார்த்தா ஃப்ளஷ் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டில கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமே அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 12x12 நம்மளுக்கு வருங்க. இந்த பெட்ரூம் லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஏசி பாயிண்ட் வந்துருங்க. வுட்ல நம்மளுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓனர் 69 lakhs 69 லட்ச ரூபா பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம பிரைஸ் நெகோசியேஷனும் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க. இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.